அதெல்லாம் தான் மேனிப்புலேட் பண்ணி அதை வந்து ஹிந்தி இருக்கும், இணை ஆட்சி மொழியாக இங்கிலீஷ் இருக்கும், 15 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு முடித்தானுங்க. அது அந்த 1950 தொடங்கி 65 முடியுதுங்கிறதுனால தான் அந்த 65 மொழிப்போர் தொடங்குது. 64லேயே கீழப்படூர் சின்னசாமி தீக்குளித்து மறைந்து அந்த போராட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அது எதுக்காக 64 65 வருது? 1950 ஆரம்பித்து 15 வருஷத்துக்கு மட்டும் இங்கிலீஷை வச்சுக்குவோம் கூட. அதன் பிறகு ஹிந்தி மட்டும்தான். சத்து அதில் என்னென்ன சத்து இருக்குன்னு நீ பேராமீட்டர் போட்டுப்பார், ஏன் அதில் போட்டுப்பார். சவால் விட்டு கூப்பிட்டுட்டு ஜெயராம் ரமேஷ் தான் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் அங்கேயே அந்த ஆள் ஒத்துக்கிட்டாங்க. பிடி கத்திரிக்கை தடை செய்கிறேன் அப்படின்னு அறிவிக்கை கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடி பருத்தி கத்திரிக்காய் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா மார்க்கெட்டில் பெருசாக ஒரு கத்திரிக்காய் வருது. பயமாக இருக்குது அந்த கத்திரிக்காய் பார்த்தாலே. ஒரு மாநிலம் தொடர்பான ஒரு சட்டத்தை நீ கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாநிலம் ஒப்புதல் கொடுக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த கன்கரண்ட்டுன்னு வார்த்தையை பார்த்தீங்கன்னா. ஆனால் இவன் ரிவர்ஸில் வச்சுருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான்னா, நானும் நீனும் ஒரு இடத்துல போடலாம். நீனும் கல்வி அமைச்சர் தான், நானும் கல்வி அமைச்சர் தான். நீனும் வேளாண்மை அமைச்சர் தான், நானும் வேளாண்மை அமைச்சர் தான். நீனும் தொழில் அமைச்சர் தான், நானும் தொழில் அமைச்சர் தான். ஆனால் நீ சொல்கிறத தாண்டி நான் ஒன்று சொன்னேன்னா நான் சொல்கிறது தான் நிற்கும். ஆனால் நம்ம 2 பேரும் சமம். இப்படி பேசிகிட்டு இருக்கிறான். எங்களுடைய உண்மையான நோக்கம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக பொது மொழியாக சமஸ்கிருதம் இருக்க வேண்டும். ஆனால் சமஸ்கிருதம் அந்த நிலையில் இன்றைக்கு இல்லை. இடைக்கால ஏற்பாடாக இந்தியை வைத்துக் கொள்கிறோம். டிஸ்கிரிஷனரி கிராண்ட், அதாவது விருப்பப்பட்டால் பணம் ஒதுக்கீடு செய்வது. அப்படி ஒரு இனத்தை கொண்டு வந்துட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்கக்கூடிய கட்சி எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் ஒத்து சேர்ந்து போனான்னா அவனுக்கு அந்த பணத்தை ஒதுக்குவான். இல்லைன்னா முடியாதுன்னுவான். இவன் சொல்கிறபடி இவன் கேட்டுக்கிட்டான்னா பணம் கொடுப்பான். அதுக்கு பேர் டிஸ்கிரிஷனரி அலோகேஷன் பேர், விருப்ப ஒதுக்கீடு. இந்த விருப்ப ஒதுக்கீடு என்பதை அவனுடைய விருப்பு கேட்டார் போல் அவன் கொடுப்பான். ஒரு ஆளுநர் வச்சுருக்கிறான். அவர் கையெழுத்து போட்டால் தான் உன் சட்டமே சட்டம்னு ஆகும். அதுக்கு மேலே என்ன வச்சுருக்கிறான், நான் ஒரு சட்டம் போடுவேன், உன் சட்டம் சொல்லும்படி தான், ஆனால் என் சட்டப்படி நீ நடந்துக்கலைன்னா உன் ஆட்சியே கலைச்சிருவேன். இப்படி ஒன்று வச்சுருக்கிறான். பிடி கருத்தி சட்டப்படி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது தான். ஆனால் பிடி பருத்தி தான் நீங்கள் இன்றைக்கி போடுற பருத்தி 90% பிடி பருத்தி தான் போடுறோம். அது வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு, ஆடு மாட்டுக்கு கேடு, அதை பயன்படுத்துகிற மனிதர்களுக்கு கேடு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி வரலும் மாநில அரசாங்கம் அதுக்கு அனுமதியே கொடுக்கல. இப்போ டெல்லியில் அந்த நீட்டில் இப்போ கேள்வித்தாள் கசிஞ்சு போச்சு, எல்லாமே கசியுது. நீட்டில் கசிஞ்சிச்சு, செகண்ட் டெஸ்ட் வச்சான், அதில் அங்கங்கே கசியுதுங்கிறான். சென்ட்ரலாக கசிஞ்சது ஒன்று, இப்போ சைடு டியூப்லாம் கசியுதுங்கிறான். அடுத்தது வந்து இந்த இப்போ மத்திய கல்வி வாரியம் இருக்குல்ல, சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வந்து அதில் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதில் கசிஞ்சிச்சுங்கிறான். அப்புறம் ஜேஇன்னு வச்சுருக்கிறான், இந்த இன்ஜினியரிங் படிப்புக்கு, அதுலேயும் கசிஞ்சிச்சுன்ட்டான். எதுக்கு இப்படி பண்ணணும்? ஏன் அப்படி பிரச்சனைனா, இந்தியா முழுவதுக்குமான ஒரு கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணுறது இருக்குல்ல, இது அறிவியலுக்கும் ஒத்து வராத செய்தி. நடைமுறையில் என்ன ஆகும்னா, அதை வந்து ஒரு நிறுவனம், ஒரு அரசு நிறுவனம் பண்ணுறதுல சிரமம் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுறான், அதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்பெனிகிட்ட ஒப்படைக்கிறான், ஏலத்தை விடுறான். கேள்வித்தாள் தயாரிக்கிறதுக்கு டெண்டர் விடுறாங்க. கேள்வித்தாள் தயாரிக்கிறதுக்கு டெண்டரு. அதில் யார் வந்து குறைவான காசுக்கு எடுக்கிறானோ அவனுக்கு கொடுத்துட்றான். அவன் எந்த தெம்பில் குறைவான காசுக்கு எடுக்கிறான், லீக்கு வழியாக எடுத்துக்கலாம். இது இன்னொரு லைன் இருக்குது. இப்போ சும்மா 1 லட்சம்லாம் கிடையாது, பல 100 கோடி ரூபா. ஏன்னா ஒவ்வொரு பசங்கள்ட்டையும் 20 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறான். இந்த புரோக்கருக்கு 10 லட்சம் போட்டாலும் அவனுக்கு ஒரு 10 லட்சம் போகும்ல. இப்படியே பேராஞ்சி 3 முடிச்சிருவானுங்க. இதில் வந்து இந்தியா கம்பெனி வந்தால் சரியாக இருக்காதுன்ட்டு அமெரிக்கா கம்பெனிகிட்ட போய் கேள்வித்தாள் தயாரிக்கிறது கொடுக்குறான். அவன் இன்டர்நேஷ்னலாகவே கொடுத்துட்டான். அவன் என்ன பண்ணுறான், என்ஆர்ஐன்னு இருக்கான்ல, வெளிநாட்டில் வாழுகிற இந்தியர்கள் வந்துக்கிறான் பாருங்கள், அவன் வழியாக ரூட்டு விட்றான். இது எதுக்கு பண்ணுறீங்க? கண்காணிக்கிறது பக்கமாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான்லாம் படிக்கும்போது இந்த இறுதித் தேர்வு என்பதற்கு மாவட்ட அளவில் தான் கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணுவாங்க. மாவட்டத்துக்கு மாவட்டமே கொஸ்டின் பேப்பர் மாறும். இதுதான் உண்மையான நிலவரம். என்ன உண்மையான நிலவரம் என்ன வகையில் சொல்கிறேன்னா,
இப்போ நீலகிரி பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கிற மாணவனும் இங்கே தஞ்சாவூர் திருச்சியில் படிக்கிற மாணவனுக்கும் ஒரே விதமான அளவுகோலில் டெஸ்ட் வைக்கக்கூடாது. அவனுடைய படிப்புக்கான பின்னணி என்பது அவன் பின்தங்கி இருப்பான். அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் தாராளமாக தான் வைக்கணும். இவன்கிட்ட நீங்கள் டைட்டாக கேள்வி கேட்கலாம். இவன் ரொம்ப நாளாக படிச்சுட்டு வந்திருப்பான், அடுத்தடுத்த தலைமுறை படிச்சுட்டு வந்திருப்பான். வித்தியாசம் மாவட்டத்துக்கு மாவட்டமே இருக்குது. கேள்வியே மாவட்டத்துக்கு மாவட்டம் மாற்றணும். நீங்கள் பைன் மரத்தை பற்றி எழுதுன்னு இப்போ எழுதுனாலங்க, நீங்கள் பைத்தியகாரத்தனமாக இருக்குது. பைன் மரத்தை பற்றி நாம் எங்கே எழுதணும்? பனை மரத்தை பற்றி விட்டுட்டான், பைன் மரத்தை பற்றி எழுதுங்கிறான். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு உலகம் முழுவதும் ஒரு கொஸ்டின் பேப்பர்னீங்கன்னா அவனுடைய ஸ்டாண்டர்டில் தான் பண்ணுவான். அவனுக்கு என்ன தெரியுதோ அதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் ஈவெண்ட்டை விட்டுட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? மோடிக்கிட்ட அவர் ஏ ஃபார் அர்ஜுனா, பி ஃபார் பீமா, சி ஃபார் சக்கரா, டி ஃபார் தர்மான்னு அப்படி கொண்டு வந்துட்டான். ஒரே அவன் ஐட்டமாக கொண்டு போயிட்டு இருக்கிறான். வெள்ளைக்காரன்ட்ட போனதுனால என்னாச்சு? ஆப்பிள்ட்டான். ஏ ஃபார் ஆப்பிள் தான். நமக்கு இப்போ ஆப்பிள் வந்ததுனால தெரியுது. ஆப்பிளே நமக்கு நாங்கள் படிக்கும் போல் ஆப்பிளுங்கிறது பெரிய அரிதான விஷயம். அவனுக்கு ஏ ஃபார் ஆப்பிள்னால் எங்கே ஆப்பிளை நீங்கள் போய் காட்டணும். ஏன் வெள்ளைக்காரன் சிஸ்டம் அது? எவனும் நமக்கானதே கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம முடிவெடுத்தா தானே செய்ய முடியும். அந்த அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது. அப்படி வச்சுருக்கிறான். நீங்கள் அதனால் என்ன பண்ணிட்டான்? இப்போ அதனுடைய அதிகாரம் அவங்ககிட்ட போனதுனால இந்த 2020 கல்வி சட்டத்தில் எல்லாமே அவனுடைய ஐட்டமாக கொடுத்துட்டான். இப்போ ஏற்கனவே இப்போ நம்ம பேமா ஒரு பேச்சு காணொலியில் இருக்கோம். நீ இந்திய வரலாற்றுக்குள்ளே பாரி ஓரிக்கெல்லாம் இடம் கிடையாது. கர்நாடகம் அவனுக்கு இவனுக்கு தான் இடம் உண்டு. நம்மளை ஆள் இருக்கிறானே சொல்லவே மாட்டான். ஏற்கனவே அப்படி இருக்குது. இப்போ அவன்கிட்ட மொத்த கல்வி அதிகாரம் கொடுத்த பிறகு அவன் சௌகரியத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்கிறான். பிள்ளையார் தான் பிளாஸ்டிக் சர்ஜரின்ட்டான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இருக்குது, நான் நம்புகிறேன். நீ பேசுனான்னா எனக்கு மத விரோதி ஈஸிக்கொல்ட்டு இந்திய விரோதி. வாயை பற்றிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அறிவை வளர்ப்பது என்பதற்கு பதிலாக இவன் ஆதிக்கத்துக்கான அனுசரணையான ஆட்களை உருவாக்குறான். அந்த அதிகாரம் அவன்கிட்ட போனதுனால முடியுது. இப்போ நம்ம வந்து மாநிலத்துக்கிட்ட அந்த அதிகாரம் வேணும். பொதுப்பட்டியல் என்ற விஷயமே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து வனத்துறை அதிகாரம் என்பது முதல்ல அரசமைப்பு சட்டம் உருவான போது கல்வி தொடர்பான அதிகாரம், வனத்துறை அதிகாரம், மருத்துவம் தொடர்பான அதிகாரம், இதெல்லாமே மாநிலத்துக்கிட்ட தான் இருந்துச்சு. இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் தான் இதெல்லாம் பொதுப்பட்டியலுக்குன்னு போச்சு. எல்லாம் ஜனநாயகவாதிகள் மொராஜி தேசாய் எல்லாம் வந்தானுங்க. இதை மாத்திரானா மாற்றவே இல்லையே. எடுத்துகிட்டு போச்சு திரும்ப ஒப்பட என்ன முடியாது. அதெல்லாம் எமர்ஜென்சியெல்லாம் எதிர்ப்போம், ஜனநாயகத்தெல்லாம் மீட்டுருவோம். ஆனால் மாநில உரிமைனா அது தேசியன பிரச்சனை இல்லை. அது இந்திக்காரனுக்கு அது வந்தது தான் முடிஞ்சு போச்சு. எந்த கட்சிக்காரனாக இருந்தானு பாருங்க. இது வந்து உலகத்திலே இல்லாத விஷயம். அது நீங்களும் சட்டம் போட்டுக்கலாம், நானும் சட்டம் போட்டுக்கலாம், 2 பேரும் சமம் தான். ஆனால் நான் சொல்கிறது தான் மேலே நிற்கும். இதுக்கு பேர் சமம்னு பேர். நல்ல பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். பொதுப்பட்டியல் கங்கரண்ட்டுங்கிறது வந்து ஒத்திசைவு பட்டியல்னு பேர். ரெண்டுமே ஃப்ராடு. கங்கரன்ஸ்னால் என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? கங்கரன்ஸ் அப்படின்னா நான் ஒப்புதல் கொடுக்குறது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மாநிலம் தொடர்பான ஒரு சட்டத்தை நீ கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாநிலம் ஒப்புதல் கொடுக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த கங்கரண்ட்டுன்னு வார்த்தையை பார்த்தீங்கன்னா. ஆனால் அவன் ரிவர்ஸில் வச்சுருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான்னா, நானும் நீனும் ஒரு இடத்துல போடலாம். நீனும் கல்வி அமைச்சர் தான், நானும் கல்வி அமைச்சர் தான். நீனும் வேளாண்மை அமைச்சர் தான், நானும் வேளாண்மை அமைச்சர் தான். நீனும் தொழில் அமைச்சர் தான், நானும் தொழில் அமைச்சர் தான். ஆனால் நீ சொல்கிறத தாண்டி நான் ஒன்று சொன்னேன்னா நான் சொல்கிறது தான் நிற்கும். ஆனால் நம்ம 2 பேரும் சமம். இப்படி பேசிகிட்டு இருக்கிறான். இது நீங்கள் அந்த அரசமைப்பு அவை விவாதத்தில் பார்த்தீங்கன்னாலே நமக்கு மண்டை குழம்பிடும். என்னடா சமம்ன்றானா இல்லைன்றானா? சமந்தான், ஆனால் நான் சொல்கிறது தான் நிற்கும். அதுக்கு பேர் சமமா? இப்போ என்ன நடைமுறையில் பார்க்குறோம்ல, இப்போ எல்லாத்தையுமே இப்போ இந்த பொதுப்பட்டியலுங்கிறது இப்போ கல்வியை அப்புறம் இந்திரா காந்தி கொண்டு போயிடுச்சு. இந்த பொதுப்பட்டியலுங்கிற விஷயமே எந்த கூட்டாட்சி முறையிலும் கிடையாது. அதுவும் பல மொழி பேசுகிற மக்கள் வாழக்கூடிய இடத்துல அப்படி பண்ணவே முடியாது. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவான்? ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம், மாநில அரசுக்கு என்ன அதிகாரம், இவ்வளோதான். இந்த இடையில இருக்கிறதெல்லாம் என்னென்னா எல்லா கூட்டாட்சியிலையும் புதுசாக இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அரசமைப்பு சட்டம் 1950 செயலுக்கு வருது. அன்னைக்கு டிவியே கிடையாது.
அன்றைக்கி இன்டர்நெட் என்பதே கண்டுபிடிக்கப்படலை. இப்போ அந்த மாதிரியான புதுசு புதுசாக வருது. அதை என்ன செய்கிறதுங்கிறது அப்பயே பேசி வேறு நாடுகள் எல்லாத்தையும் பேசியிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான்னா, புதிதாக வரக்கூடியது எல்லாமே மாகாண அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், மாகாண அதிகாரத்தின் கீழ் தான் வரும். அது நடைமுறையில் உனக்கு வந்து பல மாநிலங்களை கடந்து வருது, அது ஒன்றிய அரசுக்கு அதிகாரத்தில் இருந்தால் தான் சரியாக இருக்கும்னா அப்போ நீ பேசிக்க. ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ரெசிடிவல் பவர்ஸ்னு பேர். மிச்சம் இருக்கிற அதிகாரம் அனைத்தும் மாநிலங்களுக்கு, சொல்லப்பட்டவை தவிர மற்றதெல்லாம் மாநிலங்களுக்கு. அவ்வளோதான். எல்லா ஒன்றிய ஆட்சி கூட்டாட்சி முறையில் தான் வச்சுருக்கிறான். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டான், அது எங்கேயும் ஹிந்திக்கும் வந்துடக்கூடாதுன்னு டப்புன்னு ஒரு பொதுப்பட்டியல்னு உள்ள விட்டுச்சான். அதுக்குள்ளே எல்லாத்தையும் மாட்டிட்டான். அப்போ என்ன அவன் பொதுப்பட்டியல்னு வரதில் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரம் பண்ணிங்க எப்படி இப்படி செக் வச்சுருக்கிறான் பாருங்கள். ஒரு ஆளுநர் வச்சுருக்கிறான், அவர் கையெழுத்து போட்டால் தான் ஓன் சட்டமே சட்டம்னு ஆகும். அதுக்கு மேலே என்ன வச்சுருக்கிறான், நான் ஒரு சட்டம் போடுவேன், உன் சட்டம் சொல்லும்படி தான், ஆனால் என் சட்டப்படி நீ நடந்துக்கலைன்னா உன் ஆட்சியே கழிச்சிருவேன். இப்படி ஒன்று வச்சுருக்கிறான். அடுத்தது என்ன பண்ணுறான், பொதுப்பட்டியலுங்கிறான். இந்த பொதுப்பட்டியலுங்கும்போது இப்போ வேளாண்மை அப்படிங்கிறது நிலம்னு வச்சுங்க, நிலம் லேண்ட் அப்படிங்கிறது வந்து மாநில அதிகாரத்தின் கீழ் தான் இருக்குது. இன்னும் வரலாம் அதை வச்சு தான் ஏதோ வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த தொழில் வேளாண்மை இந்த மாதிரியான பல அதிகாரங்களும் மேலே இருக்கிறதுனால இவற்றுக்கு தேவை என்று இந்திய அரசு கருதினால் அந்த நிலத்தை நீ கொடுத்தே ஆகணும். அதுதான் இப்போ நீங்கள் நிலத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாநில அரசாங்கம் சொல்ல முடியாது. மாநில பட்டியல் இருக்கிறதுக்கே அந்த கதியில் வச்சுருக்கிறான். பொதுப்பட்டியல் இருக்கிறதுல அது எல்லாமே வந்து அவன் முடிவு பண்ணுறது தான். முதல்ல என்ன பண்ணான், யூஜிசின்னு இந்த பல்கலைக்கழகங்களுடைய ஒழுங்குமுறை குழுன்னு வச்சுருந்தான். அது எதுக்குன்னா, இங்கே ஒரு பாடத்திட்டம், இன்னொரு மாநிலத்தில் ஒரு பாடத்திட்டம், இன்னொரு மாநிலத்தில் வேறு ஒரு பாடத்திட்டம்னு வச்சுருந்தா அது கண்ணாமண்ணான்னு ஆயிரும். இப்போ ஒரே விதமான சீரான பாடத்திட்டம் இருக்கிறதுக்கு அது கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுன்னு போட்டான். அது உலகம் முழுவதும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு வச்சுங்க. இவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சமாக எல்லாமே அவன் சொல்கிறபடி தான் அவனுட்டான். இப்போ இந்த இதில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கணும் அப்படின்னா அதில் யூஜிசியினுடைய ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு போட்டால், இப்போ விஜய் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறார். விஜய் அதை சரின்ட்டார். அப்போ என்ன ஆகும், அவன் முடிவு எடுத்துருவான். மொத்தம் 4 பேர் இருப்பானுங்கன்னா இன்னொரு 5வது ஆள் ஆளுநர். அப்போ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 பேர் மெஜாரிட்டி ஆகிடுவான். மாநில அரசாங்கம் சொல்லக்கூடியவன் துணைவேந்தராக வர முடியாது. இதில் சில கல்வியாளர்கள் என்ன சொல்கிறான்னா, எங்கள் துணைவேந்தர் என்பதே காசு வாங்கிட்டு தானுங்க போட்டானுங்க, இப்படியாவது போய் தொலையட்டும், விஜய் காசு வாங்க மாட்டார். இல்லை இப்படியெல்லாமல் அவன் முடிவு எடுக்க முடியும். இன்றைக்கி காசு வாங்கலை இருக்கலாம், நாளைக்கு வாங்கினான்னு என்ன பண்ணுவேன்? அதிகாரத்தை மொத்தமாக அவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பொதுப்பட்டியல் என்பது ஒரு மாறுவேட பட்டியல். அது 2 பேருக்கும் பொது அதிகாரம் கிடையாது. இந்திய அரசனுடைய அதிகாரம் தான் மேலாதிக்கம் மிக்கதுன்னு சட்டத்திலே சொல்லி வச்சுருக்கிறான். நம்மளா இட்டுக்கட்டி சொல்கிறது, சட்டத்திலே சொல்லி வச்சுருக்கேன். ஒரு பொருள் பற்றிய சட்டத்தில் மாநில சட்டத்திற்கும் மத்திய சட்டத்திற்கும் ஒன்றிய சட்டத்திற்குமான ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் ஒன்றிய சட்டமே செல்லுபடியாகும். அதுதான் பொதுப்பட்டியலில் எழுதியே வச்சுருக்கேன். ஆனால் பொதுப்பட்டியல்ன்றதை நீக்கணும். பொதுப்பட்டியல் என்பதே கூடாது. அதில் இருக்கிற அதிகாரம் எல்லாமே மாநில பட்டியலுக்கு வேணும். அடுத்த கோரிக்கையை வச்சுருக்கோம். வரி விதித்து வசூலிக்கிற அதிகாரம் எல்லாம் மாநிலத்திற்கே வேணும்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து இப்போ இதுவும் அப்படி தான் போச்சு. நீங்கள் வெள்ளைக்கார பீரியடில் எல்லாமே இந்திய அரசுக்கு தான் அதிகாரம் வச்சுருந்தான். நடுவில் 37 ராஜாஜி முதலமைச்சராக வந்தபோது இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கல் இறங்கிறது கூடாதுன்னு ஒரு காந்திய கொள்கை. எனவே கல்லுக்கடை கூடாதுன்னு முடிச்சிட்டாங்க. கல்லுக்கடை தான் பெரிய வருமானமாக இருந்துச்சு. இன்றைக்கி டாஸ்மாக் வருமானமாக இருக்கிறது மாதிரி அன்றைக்கி கல்லுக்கடை தான் பெரிய வருமானமாக இருந்துச்சு. அதை நிறுத்தின உடனே மாநிலத்திற்கு என்ன தான் வரி அது வருமானம் இருக்குது அப்படின்னு கேள்வி வந்தோடனே தான் அவர் கண்டுபிடிச்சது தான், ராஜாஜி கண்டுபிடிச்சது தான் விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது மாநில அரசு. ஏன்னா அப்போ சொல்லப்படாத ஏரியா அதுதான். அவர் புத்திசாலி இல்லை, அவன் வெள்ளைக்காரன் எதெல்லாம் சொல்லாமல் எடுக்க வச்சிருக்கிறான்னு பார்த்தாரு. சேல்ஸுக்கு ஒரு டேக்ஸ்ன்னு போடலை, அவன் சேல்ஸில் போட்டுரு, நம்ம அதிகாரத்தை கூட கொண்டு வரலாம். அப்போ மாகாண அரசாங்கம் சேல்ஸ் டேக்ஸ் வச்சுக்கலான்னு நேரு வந்தார். நேரு ஆட்சிக்கு வந்த உடனே சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்ன்னு போட்டார். இவன் ஸ்டேட்டு சேல்ஸ் டேக்ஸு, மாநில விற்பனை வரி, அது மத்திய விற்பனை வரி, வரிக்கு மேலே வரி போட்டு விட்டான். இப்போ இந்த ஆள் மோடி வந்தான், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஜிஎஸ்டின்னு ஆக்கிட்டான். இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா,
ஒரு வரி விதிக்கிற வசூலிக்கிற அதிகாரம் முழுவதும் மாநிலத்துக்கு தான் இருக்கணும். இந்த இதில் அமெரிக்காலாம் அப்படி தான் வச்சுருக்காங்க. வரி விதிக்கிறாது. இன்னும் சொல்லப்போனால் பல வரி விதிக்கிற அதிகாரம் என்பது இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தான் நிறைய வச்சுருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள் தான். நீங்கள் இந்த பிடிஆர் பன்னிவேல்ராஜன் பேசினார் பாருங்கள், உண்மை அது. அவர் நிதி மந்திரியாக இருக்கும்போது ஒரு அறிக்கை கொடுத்து பேசினார். பல நாடுகளில் அந்த மாவட்ட கவுன்சில்னு வச்சுருப்பான், உள்ளாட்சி மன்றம், அவனுக்கு தான் அதிகமான வரி அதிகாரம் உண்டு. அதான் ஒன்று இங்கேருந்து அவன் எடுத்துக்குவான், அவன்கிட்டருந்து அவன் எடுத்துக்குவான், மேலே போயிட்டு உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறானுங்க. இந்த ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சிற மாதிரி கீழேருந்து ஒருத்தலாம் மேலே ஏறி அங்கே போயிடுச்சு கடைசியா. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, அவன் அடுத்தாப்பில் என்ன பண்ணுறான், நான் நேரடியாக உள்ளாட்சிக்கு பணம் கொடுக்குறேன், கண்ட்ரோல் அங்கே கொண்டு வரதுக்கு. இப்போ இந்திய அரசாங்கம் டைரெக்டாக உள்ளாட்சிக்கு நான் பணம் கொடுக்குறேங்கிறான். நீங்கள் மாநில அரசாங்கத்தின் வழியாலாம் கொடுக்க வேண்டியதில்லை, நான் ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறேன். அதுக்கு பேர் என்ன, பஞ்சாயத்து ராஜ். அது இவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது கொண்டு வந்தது. அதில் உள்ளாட்சிக்கு அதிகாரங்கள் சிலது கொடுத்தான். ஆனால் என்ன பண்ணிட்டான்னா, நிதியை ஸ்ட்ரைட்டாக இந்திய அரசுக்கிட்ட இங்கே கொண்டு வந்துட்டான். அப்போ இவனுக்கு அவனுக்கு தான் டீலு, மாநில அரசாங்கம்னு ஒன்று வேண்டிய இல்லை. இவன் என்ன பண்ணிட்டான், மாவட்ட செயலாளர் வழியாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மாவட்ட செயலாளர் அனுப்பிக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ உலகத்தில் எவனாவது மாவட்டத்துக்கு ஒரு மந்திரின்னு சொல்லுவானா? மந்திரின்னு ஒரு தொழிலுக்கு ஒரு துறைக்கு இருக்கிறான், அப்புறம் மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி. இது எல்லாமே ஆக்கிட்டானுங்கல்ல இப்போ. ஏன்னா எதுவுமே உள்ளாட்சியினுடைய கண்ட்ரோலுக்கு போயிடக்கூடாது. அவன் எதுவுமே சுதந்திரமாக பண்ணிடக்கூடாது, எல்லாமே இவன் கண்ட்ரோல். ஏன்னா கட்சி இல்லாமல் பொது சின்னத்தில் வரானுங்க, அவனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதுக்காக வச்சுருக்கான். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது, அவன்கிட்ட சண்டை போட்டு அதிகாரத்தை வாங்குவதற்கு பதிலாக இவனை ஏறி மிதிக்கிறது உள்ளாட்சியை அப்படி வச்சுட்டுருக்காங்க. அப்போ அது இந்த வரி விதிக்கிற அதிகாரம், வரி வசூலிக்கிற அதிகாரம் என்பது ஒரு எல்லா கூட்டாட்சி முறையிலையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வரி அதிகாரம் மாகாணங்களுக்கும் அந்த உள்ளாட்சி அமைப்புகளும் தான் இருக்கும். ரொம்ப குறைவான அதிகாரம் தான் அவருக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பேசுகிறாரு, இந்த செனட்டுங்கிற அவையில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எவ்வளோ செலவு இருக்குது, அங்கே ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த வாருக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ கேட்குற நிலைமையில் அவன் இருக்கிறான், ஏன்னா சட்டம் அப்படி இருக்குது. அவன் என்ன சொல்லிட்டான், என்ன கேட்டுக்கிட்டியா போருக்கு போனேன், பாஸே பண்ணிட்டான், இந்த போரை நாங்கள் ஆதரிக்கவில்லைன்னு முடிச்சிட்டான். புரியுதா அவங்களுக்கு? திரும்ப நேரு பண்ணது மாதிரியே திரும்ப கட்சிக்குள்ளே கூட்டி வச்சு இப்போ பெரும்பான்மையாக திரும்ப மாற்றி தீர்மானம் போட்டிருக்கானுங்க, தேவையென்றால் போர் நடத்தலான்னு. என்ன போர் நடத்தினா சும்மா போர் நடத்த முடியுமா? பணம் வேணும் இல்லை. இப்போ பணத்தை மாகாணத்துக்கிட்ட கேட்க வேண்டிய நிலைமையில் குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க, பணம் கொடுன்னு கேட்குறான். ஆனால் இங்கே அவன் பார்த்து கொடுக்குற இடத்துல மாகாணங்கள் இருக்குது, மாநிலங்கள் இருக்குது. புரியுதா? இப்போ அவன் என்ன பண்ணான், எல்லா அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வரி பங்குன்னு கொடுக்குறதுக்கு அதில் ஏகப்பட்ட கமிட்டியை போட்டு வச்சுருக்கிறான். அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, நேரு பீரியடில் அதெல்லாம் உருவாக்கிட்டாருங்க. இந்த சட்டத்துக்கு அப்பால் டிஸ்கிரிஷ்னரி கிராண்ட், அதாவது விருப்பப்பட்டால் பணம் ஒதுக்கீடு செய்வது, அப்படி ஒரு இனத்தை கொண்டு வந்துட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்கக்கூடிய கட்சி எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் ஒத்து சேர்ந்து போனான்னா அவனுக்கு அந்த பணத்தை ஒதுக்குவான், இல்லைன்னா முடியாதுன்னுவான். இவன் சொல்கிறபடி இவன் கேட்டுக்கிட்டான்னா பணம் கொடுப்பான். அதுக்கு பேர் டிஸ்கிரிஷனரி அலோகேஷன் பேர், விருப்ப ஒதுக்கீடு. இந்த விருப்ப ஒதுக்கீடு என்பதை அவனுடைய வெறுப்பு கேட்டார் போல் அவன் கொடுப்பான். அந்த மாதிரியான இருக்குது. இப்போ அதே மாதிரி அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டான்னா, எல்லாமே நேரு பீரியடில் வந்துச்சு, இந்திரா காந்தி பீரியட்லேயே வந்துருச்சு. அடுத்த என்ன பண்ணிட்டான்னா, வரின்னு சொன்னால் பங்கு கொடுக்கணும், மேல் வரின்னா பங்கு கொடுக்க வேண்டியதில்லை, சர்சார்ஜ் அப்படின்னா பங்கு கொடுக்க வேண்டியதில்லை, செஸ் அப்படின்னா பங்கு கொடுக்க வேண்டியதில்லை. இப்படி வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டானுங்க. இதுக்கு தான் ராமலிங்க செட்டியார் அன்றைக்கே சொன்னார், செஸ்ஸுன்னா என்ன, வரின்னு சொன்னால் எனக்கு தெரியும்யா, எங்கால் பேரரசு நடத்தி பண்ணியிருக்கிறான், கட்டணம் வேறு, வரி வேறு, தீர்வை வேறுன்னு எங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியும். இவன் எதுவும் தெரியாததுனால என்னாச்சு, அந்த சட்டம் போடுறதுனால அவன் செஸ்ஸுன்னு மாற்றிட்டான். செஸ்ஸில் பங்கு கொடுக்க வேண்டியதில்லை, சர்சார்ஜில் பங்கு கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியாக கட்டணத்தை அப்படி மாற்றிட்டே இருக்கானுங்க. இப்போ நீங்கள் நேராக வரியில் கொடுக்க மாட்டேன், வரிங்கிற இனத்தில் சேர்க்க மாட்டான், சர்சார்ஜில் சேர்த்து காட்டுவோம். அப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய டைரக்டான ஸ்கீம், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமு. நீங்கள் இப்போ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி இருக்குல்ல, நம்ம சண்டை போட்டுட்ருக்கிறோம்ல, நீங்கள் மாநில அரசாங்கம் என்ன ஹைகோர்ட்டில் கொடுத்தா தெரியுமா, நான் சேல்ஸ்மேன் தான், அவர் கொடுக்குறாரு, நான் அளந்து கொடுக்குறேன், இவ்வளோதான் எழுதுனாங்க. பயங்கர அட்டாக் பண்ணி நம்ம பேசுகிறோம். அதில்
நம்ம இப்போ தொடர்களுக்கே நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வழக்கு இருக்க இன்றைக்கி நிறுத்தி வச்சுருக்கிறான். சத்தம் இல்லாமல் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அடுத்த அறிவிப்பு வரும் வரையில் இந்த நிறுத்தி வச்சுக்கிறோன்ட்டான். புரியுதா? ஏன்னா சிக்கல் அவனுக்கு வந்து நம்ம சொன்னது எல்லாமே உண்மைன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவனால் பேத்து மாற்று பண்ண முடியல, நிறுத்திட்டான். அப்படி ஒன்று வந்ததும் தெரியாது, நம்ம மகளிராயம் வழக்கு போட்டு நிறுத்தினதும் தெரியாது. அப்படி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் என்ன எப்படி வர முடிஞ்சிச்சு அவனால் அப்படின்னா, அதுக்கு பேர் சிஎஸ்எஸ், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நேரடி திட்டம் அது. அதை நீ கொடுக்கறதா இருந்தால் உன் ரேஷன் ஷாப்பில் கொடுக்குறேன், இல்லைன்னா நான் டைரெக்டாக கொடுத்துக்குவேன். அப்புறம் தான் இவன் எங்கள் கடையிலே கொடுங்க, நாங்களே கொடுக்குறேன்ட்டான். அப்போ என்ன ஆகிடுச்சு, நீங்கள் அது கோர்ட்டில் வந்து அவன் மாநில அரசாங்கம் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறான். எங்களுக்கு என்னங்க இருக்குது, அவன் என்ன கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியாது, கொடுங்க அண்ணா. ஏன்னா நாங்கள் அதுக்கான பணமே அவங்க தான் கொடுக்குறாங்க. பணமாக கொடுக்குறதுக்கு பதில் அரிசியாக கொடுக்குறான். எனவே நான் வாங்கி கொடுக்குறேன். அவன் பணமாக கொடுக்குறதுக்கு முன்னாடி எந்த பொருள் கொடுத்தாலும் விற்றுருவியா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டான். ஏன்னா உண்மை அப்படி இருக்குது. நீங்கள் வந்து வரியில் வந்து அவன் பங்கெடுத்துக்குவான், செஸ்ன்னு போட்டால் கொடுக்க மாட்டான், இப்படி பேரை புதுசாக வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஜிஎஸ்டின்னு போட்டால் மொத்தமாக அவன் தான் எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கு மேலே செலவு பண்ணுவதை கொடுக்கும்போது பங்கீடுங்கிற வகையில் கொடுக்க மாட்டான். நான் விரும்பினா பணம் கொடுப்பேன், நான் விரும்பின ஸ்கீமை நானே நேரடியாக கொடுக்குறேன். இந்த மாதிரியான பலதை கொண்டு போயிட்டான். இது எல்லாத்தையும் மாற்றுங்கிறத நம்ம சொல்கிறோம். வரி விதித்து வசூலிக்கிற அதிகாரம் முழுவதும் மாநிலத்துக்கு வேணும். அப்போ என்ன இந்திய அரசு எப்படி நடத்துறது, அவனுக்கு படை நடத்தணும், அது இருக்குது. 25% வாங்கிட்டு போ, அவ்வளோதான். இதில் அமெரிக்காவில் அப்படி தான் வச்சுருக்கிறான். வரி வசூல் பண்ணுறது எல்லாமே மாநில அரசாங்கம் தான். அதில் வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ இங்கே இந்த நிதி கமிஷன் போடுறான்ல, அது மாதிரி அவன் ஒரு கமிட்டியை போடுவான். அதில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் இவ்வளோ படம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துருவானுங்க. அது 5 வருஷத்துக்கு அது ஓடிட்டுருக்கும். அதில் திடீர் செலவு வரும்போது தான் அவர் ட்ரம்ப் குறுக்க திடீர்னு அவசர கூட்டம் கூட்டுறாரு. எனக்கு அதிக பணம் தேவைப்படுது, நீ பழைய பணமே கொடுக்கறது பத்தாது அப்படிங்கும்போது ஒருத்தனும் முடியுங்கிறான். மொத்தமாக சேர்ந்து தீர்மானத்தை ரத்து பண்ணிட்டான். அப்படி பண்ணக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்குது. இங்கே நமக்கு உண்மை கிடையாது. எனவே நம்ம என்ன சொல்கிறோன்னா, வரி விதித்து வசூலிக்கிற அதிகாரம் முழுவதும் மாநிலத்துக்கு வேணும். அந்த வசூலிக்கிற வரி தொகையில் 25% இந்திய அரசுக்கு கொடுப்போம், அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அது நீண்ட காலமாக விவாதம் நடந்து அது கடைசியாக இங்கிலீஷ்னு போயிடுச்சு. அதுலேயும் இப்படி மாதிரி ஃப்ராடு தான். நீங்கள் அந்த திரும்ப நான் அது மேற்கோள் காட்டி என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். அதை நீங்கள் அதை படிக்கலாம். நீங்கள் தமிழ்லேயே வந்துருச்சு. அது நீங்கள் கூகுளில் போய் தட்டி ராமலிங்க செட்டியார் அரசமைப்பு சட்ட அவையில் பேசியதுன்னு தட்டினீங்கன்னா வந்துடும். அவர் வந்து கோயம்புத்தூர் சார்பாக பார்லிமெண்ட்டில் போனவர் கதறாரு. நீங்கள் வர்ச்சுவலாக அழுகுறாருங்க அவர். நீங்கள் அந்த படிப்பு அது படித்தாலும் நமக்கு அப்படியே கொதிக்கும். பேச விடாதுன்றான், நிறுத்துறானுங்க குறுக்க. அவர் என்ன 15 நிமிஷம் பேசியிருப்பார், அவ்வளோதான். அவர் வந்து நீ இந்தியில் என்ன இருக்குது, நாங்கள் ஏங்க ஏற்றுக்கணும் அதை அப்படிலாம் பேசுகிறார். அதெல்லாம் தான் மேனிப்புலேட் பண்ணி அதை வந்து ஹிந்தி இருக்கும், இணை ஆட்சி மொழியாக இங்கிலீஷ் இருக்கும், 15 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு முடித்தானுங்க. அது அந்த 1950 தொடங்கி 65 முடியுதுங்கிறதுனால தான் அந்த 65 மொழிப்போர் தொடங்குது. 64லேயே கீழப்படூர் சின்னசாமி தீக்குளித்து மறைந்து அந்த போராட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அது எதுக்காக 64 65 வருது? 1950 ஆரம்பித்து 15 வருஷத்துக்கு மட்டும் இங்கிலீஷை வச்சுக்குவோம் கூட. அதன் பிறகு ஹிந்தி மட்டும்தான். ஹிந்தின்னா அவனுக்கு சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்தியை சமஸ்கிருத வரி வடிவத்தில் எழுதுனா அது ஹிந்தி, அரபி வரி வடிவத்தில் எழுதுனா அது பேர் உருது, இப்படி போச்சுன்னா அது பேர் உருது, இப்படி போச்சுன்னா அது பேர் ஹிந்தி. புரியுதா? அதனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த உருதுக்கெல்லாம் இடம் வந்துடக்கூடாது அப்படின்னால ஹிந்தின்னு பொதுவாக போட்டான்னா எப்படி வேணாலும் பேசுவானுங்கள்ல. அதுக்காக நான் தேவநாகரி எழுத்து வடிவத்தில் இருக்கிற ஹிந்தி, தேவநாகரி எழுத்துனா சமஸ்கிருத எழுத்து, சமஸ்கிருத எழுத்து வடிவத்தில் இருக்கிற ஹிந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி. அடுத்த கேள்வி என்ன வருது, அரசமைப்பு அவையிலே கேட்குறாங்க, நம்ம ராமலிங்க செட்டியார் மாதிரி பல பேர் கேட்குறாங்க, ஹிந்தியில் என்னையா இருக்குது, இதில் போய் நீங்கள் எப்படி ஆட்சி பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, இந்தி மொழியில் சொற்களஞ்சியம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து முதல்ல சமஸ்கிருதத்திலேருந்து எடுத்துங்க, சமஸ்கிருதத்திலையும் இல்லை என்று சொன்னால் வேறு மொழிகளிலிருந்து எடுத்துங்க, அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தி ஆயிடுச்சு. இப்போ பாரத் சஞ்சார் நிகாம்னுங்கிறான்ல, அது சமஸ்கிருதம்.
நம்ம இந்தின்னு புரிதலாக சொல்லிக்கிறோமே தவிர அது சமஸ்கிருதம். நீங்கள் இந்தி மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வரணுங்கும் போது அவங்களுடைய உண்மையான அஜெண்டா என்ன? சமஸ்கிருதம் தான். காந்தி வேறு வழியில் ஒரு நல்ல ஆள் தான், வேறு வகையில். ஆனால் 1919 இங்கே இந்தி பிரச்சார சபை டி நகரில் தொடங்கி வைக்கும்போது, இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடங்கி, ஏன்னா இங்கே தான் இந்தியை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஆனால் இந்தி பிரச்சார சபை இங்கே தான் உருவாக்குற போது அவர் என்ன பேசுகிறாருன்னா, தொடர்ந்து வச்சுட்டு, எங்களுடைய உண்மையான நோக்கம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக பொது மொழியாக சமஸ்கிருதம் இருக்க வேண்டும். ஆனால் சமஸ்கிருதம் அந்த நிலையில் இன்றைக்கு இல்லை. இடைக்கால ஏற்பாடாக இந்தியை வைத்துக் கொள்கிறோம் அப்படிதான் சொன்னார். அப்போயே நம்மகிட்ட என்ன அடுத்த பிட்டை போட்டார்னா, தமிழ் அழகான மொழி, அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டாமா, சமஸ்கிருத எழுத்தில் எழுதுங்கள்னார். முடிச்சிடுவான் சமஸ்கிருதம் அதனால நம்ம ஆளுங்க ஏற்றுக்கலை. எழுதுனான்னா என்ன ஆகும்? சமஸ்கிருத எழுத்துல தொல்காப்பியத்தை எழுதுனீங்கன்னா தொல்காப்பியத்தை மறந்துடுவான், திருக்குறளை மறந்துடுவான், முடிஞ்சு போச்சு. வேறற்றவனாக நம்ம மாறி, வரலாறு அற்றவனாக நம்ம மாறி போயிடுவோம். மண்ணிலேருந்து பிடுங்கி எறிஞ்ச தெரி மாதிரி ஆகிடுவோம். எவ்வளோ பெரிய சூதான விஷயம் அது. ஜெனோசைடு, அது பேர் தான் இன அழிப்பு. ஐநா சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்னா, கட்டமைப்பு இன அழிப்புன்னு அதுக்கு பேர், ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடு. இது நீண்ட காலமாக தமிழில் நோக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு ஊரில் நமக்கு நீண்ட காலம் என்ன நடந்துட்டு இருக்குது? திருவையாறு தானேங்க அது, அந்த ஐயாரப்பர் தானே அவர், பஞ்ச நதீஸ்வரர் ஆக்கிட்டான்ல. இன்றைக்கி அது நீண்ட காலமாகவே ஒரு கட்டமைப்பு இன அழிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு பேர் இல்லை, நீங்கள் புதுசாக ஒரு கடவுளை வச்சுட்டு உன் பேரை வச்சுக்கிட்டேன்னா சரி. இருக்கிற பேரை ஒரு இடத்துல மாற்றினா கூட அது ஏதோ ஒரு அந்த ஐயர் மாற்றிட்டான்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் மாற்றிருக்கானே. எப்படி அது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு, அது உன்னுடைய அடையாளத்தை மாற்றுவது. இது நீண்ட காலமாக நடக்குது. இன்றைக்கி இது ஒரு இந்திய அரசாங்கம் ஜனநாயகம்னு போய் இன்னும் வலுவான பிறகு பரப்புரை கருவிகள்லாம் பரவலானதுக்கு பிறகு அது இன்னும் வலுவாக நடக்குது. அது சமஸ்கிருதம் தான். ஐபிசி கிடையாது, இந்திய தண்டனை சட்டம் கிடையாது, அது மாதிரி சாட்சிகள் சட்டம் கிடையாது. எல்லாமே இந்தியில் மாற்றிட்டான். அது இந்தி இல்லை, சமஸ்கிருதம். சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி. அதை சட்டத்திலே எழுதி வச்சுட்டான். சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்தியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சமஸ்கிருதத்தில் எடுத்துக்க, வார்த்தை எடுத்துக்க. அப்போ இந்தி மயமாக்கப்பட்டு வந்துடுச்சு. அதனால் அவனுக்கு என்னென்னா, சில வார்த்தைகள் அப்படியே இங்கிலீஷ்லேயே வச்சுக்குவான், அதை அப்படியே இந்தி பயன்படுத்திக்குவான். வேறு ஒன்றும் அவனுக்கு கிடையாது. இப்போ நமக்கு தொலைக்காட்சின்னு விட்டுங்க, டிவி இப்போ வந்தது தான். தமிழில் தொலைக்காட்சின்னு சொல்லிட முடியும். சமஸ்கிருதத்தில் தூர்தர்ஷன். ஹிந்தியில் ஒரு வார்த்தையும் கிடையாது. ஹிந்தியில் டிவி தான். ஹிந்தியில் வேறு ஒன்றும் கிடையாது. எந்த மொழியிலும் எதுவும் கிடையாது. தமிழ் அது புதுசு கண்டுபிடிப்பு. ஆனால் தமிழுக்கு அப்படி ஒரு வலு இருக்கிறதுனால தொலைக்காட்சின்னு டபுள்னு அடிச்சிடறோம், தொலை வரின்றோம். இப்போ எல்லாமே இன்டர்நெட்டில் வரக்கூடியது. இப்போ வாட்ஸ்அப் என்பது புதுசு தானேங்க. தமிழில் சொல்ல முடியுதில்ல நம்மளால். அப்படி அவன் மொழியில் சொல்ல முடியாது, அவ்வளோதான் அவன் மொழி. ஆனால் இந்த மொழியின் மீது அவன் ஆதிக்கம் செலுத்துகிறான். அந்த ஆதிக்கம் செலுத்துவதற்கான சட்ட ஏற்பாடு தான் இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழிங்கிறது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்தியை வச்சுட்டு போ, அது ஒரு மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். தமிழை ஆட்சி மொழியாகன்னு சொல்கிறோம். இந்திய ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வரணும். அது ஒரு செய்தி, அது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். அடுத்தது என்னென்னா, இந்த கல்வி அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த தொழில் வேளாண்மை தொடர்பானது அதான் நான் இப்போ பேசும்போது சொன்னேன். அதாவது இந்த ஈரப்பதம் உட்பட முடிவெடுக்கிறது இவங்க தான், இந்திய அரசாங்கம் தான் வச்சுருக்கிறான். எவ்வளோ கொள்முதல் பண்ணணும், எப்படி கொள்முதல் பண்ணணும் என்பதெல்லாம். இப்போ இங்கே தொழில் தொடங்குவதற்கான இறுதி அதிகாரம் அங்கே இருக்குது. ஏன் இப்போ இவனுங்கெல்லாம் இதை ஆதரிக்கிறான்னா, பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் டெல்லியில் ஒரு இடத்துல பர்மிட் வாங்கிட்டான்னா கன்னியாகுமரி வரலும் தொழில் தொடங்கிடலாம். அதனால் இவனுக்கு இந்திய அரசுக்கிட்ட அதிகாரங்கள் குவிவது என்பது பன்னாட்டு கம்பெனிகளுக்கு நல்லது. இப்போ இந்த சோஷலிசம் பேசுகிறான்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள், அவன் இதை புரியணும்ல. நீ வேறு எதுக்கு வேண்டாம், பன்னாட்டு கம்பெனிகளை எதிர்க்கணும்னா அதிகாரம் அவன்கிட்ட வெளியெடுக்கணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவன் பர்மிட் வாங்கணும்னு வச்சுங்க, பெரிய பிரச்சனை அவனுக்கு. எளிதாக வாங்கிட முடியாது. இந்த மாநிலத்தில் பெர்மிட் கொடுப்பான், அடுத்த மாநிலத்தில் கொடுக்க மாட்டான். அப்போ அதை கட்டுப்படுத்த முடியும், குறைந்தபட்சம் கட்டுப்படுத்த முடியும். பன்னாட்டு கம்பெனி வரக்கூடாது, கார்பரேட்டுகள் வேட்டையாடுகிறதுலாம் பேசுகிறவன் இதை பேசுகிறானா? தொழில் அதிகாரம் முழுவதுமே மாநிலத்துக்கு தான் இருக்கணும்.
இந்திய அரசுக்கிட்ட பர்மிட் வாங்கிக்கிட்டு இந்தியா முழுவதும் சுரண்டுவது என்பது கூடாது. அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தொழில் சம்பந்தமான அதிகாரம், வேளாண்மை தொடர்பான அதிகாரம் எல்லாமே மாநிலத்துக்கு தான் இருக்குது. இன்னும் வேறு நாடுகள்லாம் அந்தந்த மாவட்டத்துக்கு தான் இருக்குது, அந்தந்த மாநகராட்சிக்கு தான் இருக்குது. மாநகராட்சி இங்கே ஒப்பந்தம் போடுவாங்க, அதுக்கு பேர் சிட்டி கவுன்சில்னு பேர். சிட்டி கவுன்சில் இங்கே போடுவான். அங்கே வந்து சாலை வந்து எப்படி இருக்கணும், இப்போ நீங்கள் வந்து பாரிஸில் இப்போ ஒரு மாடல் ரெடி பண்ணிட்டு இருக்கானு 3 மைல் அப்படின்னு வச்சுருக்கான். எப்படின்னா 3 மைலுக்குள்ளே எல்லாமே இருக்கணும். பள்ளிக்கூடம், கல்லூரி, தொழிற்சாலை, அவனை கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கணும். சைக்கிளில் போயிட்டு வந்தால் போதும். ஏன்னா நிறைய அந்த பெட்ரோல் ஆகி போய் சுற்றுச்சூழல் கெடுதில்ல, அதுக்காக என்ன பண்ணிட்டான்னா ஒரு திட்டம் கொடுத்துட்டான். அந்த திட்டத்தை பிரெஞ்சு அரசாங்கம் கொண்டு வரல, பாரிஸினுடைய மாநகராட்சி கொண்டு வரான். அதுக்கு நிதி எல்லாமே அவன் ஏற்பாடு பண்ணிக்கிறான். அதுக்கான அதிகாரம் இருக்க அவன்கிட்ட. இங்கே ஒரு புண்ணாக்கம் செய்ய முடியாது. இப்போ தொழில் தொடர்பான அதிகாரம், வேளாண்மை தொடர்பான அதிகாரம், இப்போ நீங்கள் வந்து இங்கே இப்போதைக்கு என்ன வச்சுருக்குது, இந்த மரபீனி விதைகளை இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு வந்து மாநில அரசாங்கம் இதுவரையிலும் தடுத்து வச்சுருக்கிறான். நான் எப்படி கொண்டு வரான்னா, ஆராய்ச்சிக்கு நான் கொண்டு வரலாம், ஆராய்ச்சி பாத்தின்னு கொண்டு வந்துடுவான். ஆராய்ச்சி பாத்தின்னு இப்போ நீங்கள் வந்து பிடி பருத்தி இருக்குல்ல, இன்றைக்கி எல்லாமே பருத்தி போடுறவங்க எல்லாமே பிடி பருத்தி தான் போடுறாங்க. அதுக்கு வந்து என்னென்னா மேக்கோ கம்பெனின்னு சொல்லுவாங்க. மேக்கோங்கிறத கொண்டு வர ஏஜென்ட்டு மகாராஷ்டிரா கம்பெனி. பிடி பருத்தி சட்டப்படி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது தான். ஆனால் பிடி பருத்தி தான் நீங்கள் இன்றைக்கி போடுற பருத்தி 90% பிடி பருத்தி தான் போடுறோம். அது வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு, ஆடு மாட்டுக்கு கேடு, அதை பயன்படுத்துகிற மனிதர்களுக்கு கேடு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி வரலும் மாநில அரசாங்கம் அதுக்கு அனுமதியே கொடுக்கல. அவன் அனுமதி கொடுப்பாங்கிற ஸ்டேஜில் தான் இதில் கோயம்புத்தூரில் நம்ம இவர் இறந்து போனார்ல, அவர் விவசாய சங்க தலைவர், அவர் தலைமையில் அந்த பிடுங்கி போட்டாங்க. அதில் நம்ம தோழர்களும் மணிபாரதி தலைமையில் நம்ம இப்போ ஈரோடு தோழர்களும் போய் கலந்துக்கிட்டு கைதானாங்க. இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே சட்டப்படி அது அனுமதியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னாச்சுன்னா, அந்த ஜெயராம் ரமேஷ்னு காங்கிரஸ் கட்சிக்காரர், அவர் இந்த சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தபோது அது தடை விதித்தார். தடை விதிக்கிறதுக்கு சவால் விட்டு சொன்னால் ஒரு ஆள், நம்ம இப்போ பெண்ணாடத்தில் அவரை கூப்பிட்டு வச்சு கூட்டம் நடத்துகிறோம். இப்போ தெலுங்கானாவிலேருந்து ஒரு வேளாண்மை அறிஞர், அவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கரில் மரபு வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ரசாயனம் இல்லாத வேளாண்மையை கூட்டுறவு முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ அவருடைய முயற்சியில் என்ன பண்ணிட்டான்னா, திருப்பதி லட்டு முழுவதுமே இந்த இயற்கை வேளாண்மையில் விளைந்தது தான். திருப்பதி லட்டு முழுசு இப்போ நீங்கள் வந்து செயற்கை அரிசி, செயற்கை பருப்பு எதுவும் கிடையாது, இந்த ரசாயனம் போட்ட எதுவுமே கிடையாது. அதில் வரக்கூடிய இந்த நெய் இங்கேருந்து இப்படி கொழுப்பு போச்சுங்கிறது தான் இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. வழக்கு போட்டுட்ருக்காங்கல்ல, நெய் மட்டும் இங்கேருந்து போச்சு. அதை எப்படி பண்ணார் அவர் வந்து சேலஞ்சாக விவசாயிகளை கூட்டு வச்சு பண்ணதுக்கு பிறகு ஜெயராம் ரமேஷும் அவருக்கும் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லி இருந்துருக்குது. இங்கே நம்ம பல்கலைக்கழகத்தில் வந்து பேசும்போது தான் ஏதோ பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்து அவர்கிட்ட சவால் விட்டுருக்காரு, நீ வா, உன் பிடி பருத்தியை விட, பிடி கத்திரிக்காயை விட என்னுடைய கத்திரிக்காய் அதிக விளைச்சல் தருதா இல்லையான்னு பாரு. சத்து அதில் என்னென்ன சத்து இருக்குன்னு நீ பேராமீட்டர் போட்டுப்பார், ஏன் அதில் போட்டுப்பார். சவால் விட்டு கூப்பிட்டுட்டு ஜெயராம் ரமேஷ் தான் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் அங்கேயே இருந்தாலும் ஒத்துக்கிட்டாங்க, பிடி கத்திரிக்காய் தடை செய்கிறேன் அப்படின்னு அறிவிக்கை கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடி பருத்தி கத்திரிக்காய் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா மார்க்கெட்டில் பெருசாக ஒரு கத்திரிக்காய் வருது. பயமாக இருக்குது அந்த கத்திரிக்காய் பார்த்தாலே. குடமிளகான்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, கொடை பெருசுக்கு இருக்குது குடமிளகா. அது எது அதெல்லாம் வந்து இப்போ பிடி இது. அதாவது என்னென்னா எல்லாமே மரபீனி மாற்றப்பட்டது. நீங்கள் தெருவில் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயும் அந்த பெண்கள் வந்து அந்த வெள்ளரிக்காய் விற்கிது இல்லை, பழைய வெள்ளரிக்காவே கிடையாது. நீட்டமாக ஒரே கோடு அச்சில் வார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே ஃபேக்ட்ரியில் விட்டு எடுத்தது மாதிரி இருக்கும். அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி வளைஞ்சிருக்கும். நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடிக்கலாம், அப்படி இருக்கும். அது இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஏன் அதிகாரம் என்பது மாநில அரசாங்கத்திட்ட தடைன்னு வச்சிருக்கனா இவன். ஜெயலலிதா காலத்திலேருந்து தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு உள்ளது புழங்கிட்டு இருக்குது. இவன் காசு வாங்கிட்டு விட்டுட்டானா அது வேற. இவனை கேட்க வேண்டியதே கிடையாது, நேராக கொண்டுருவான், வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் விதையை கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே பறந்துடும்ல. அது என்ன பண்ண முடியாது அதுக்கு மேலே. அதுக்கு பிறகு நீங்கள் கண்ட்ரோலாக உங்கள் கையில் கிடையாது. இல்லை, விதையை கையில் கொடுத்துட்டிங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு அடுத்தவன் போயிட்டே இருக்கும்.
அதில் கொஞ்சம் காசு பார்த்துட்டான்னு வச்சுக்க, நம்ம ஆள் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவான். அதில் ஒன்றும் கண்ட்ரோல் கிடையாது. இல்லை பயன்படுத்த முடியாது. அப்போ இதிலேயே டெர்மினேட்டர் வச்சுருக்கிறான், இன்னொன்று ஒரு தலைமுறைக்கு பயன்படுத்துகிற விதை வச்சுருக்கிறான், எல்லா கூத்தும் வச்சுருக்கிறான். அதில் எல்லாம் கண்ட்ரோல் அவன் கையில், கம்பெனிக்காரங்கன்ற கையில். திரும்ப திரும்ப கம்பெனிக்காரன்ட்ட போய் தான் வாங்கணும். இதை வந்து தமிழ்நாட்டுக்கு இருந்த அதிகாரம் இருப்பது இன்றைக்கி தேதியில் அதிகாரம் இருக்குது, இருக்கிற போதே அவன் வழியாக வந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அவனுக்கும் அதிகாரம் இருக்குது. விவசாய மந்திரின்னு அங்கேயும் ஒருத்தர் இருப்பார், இங்கேயும் ஒருத்தர் இருப்பார். 2 பேர் இருந்தால் என்ன அர்த்தம்? அவன் அதிகாரம் தான் மேலே நிற்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அங்கே விவசாயத்துக்கு உனக்கு எதுக்கு அதிகாரம்? உனக்கு வேண்டிய அதிகாரம் 4 தான். படை, நாணய அச்சடிப்பு, வெளியுறவில் ஒரு பகுதி, இந்த விண்வெளி ஆராய்ச்சின்னு இருக்குல்ல, இதோடு விட்டுருக்கு. இதை தவிர மற்ற அதிகாரம் எல்லாமே மாநிலத்துக்கு தான் இருக்கணும். அந்த செலவுக்கு நான் வசூல் பண்ணுற இதில் வரியில் 25% கொடுத்துறேன், வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த வேலைக்கு அது போதும். மற்றதெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு தான் வேணும்னு கேட்கும். ராஜமன்னார் குழு போட்டவன் வாய் திறக்கவே இல்லை. இப்போ அடுத்த குழு ஒன்று போட்டான். அந்த குழு இடைக்கால அறிக்கை கொடுத்துச்சு. அது இதுக்கு தேர்தலுக்கு கூட பயன்படுத்தலாம். அதை நம்ம முதல்ல என்ன நினச்சோம்னா, தேர்தலுக்காக அதை பயன்படுத்தலாம் நினச்சான். அதெல்லாம் பேசுனா பிஜேபிக்காரன் வருத்தப்படுவான்ட்டு அதையும் விட்டான். ஏன்னா கூட இருக்கிற காங்கிரஸுக்கான ஏற்றுக்கணும் இல்லை, அவனும் ஏற்றுக்க மாட்டான், முடிச்சுட்டானுங்க. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, டெல்லி இந்திய ஆட்சிக்கு இணக்கமாக நடத்தி தமிழ்நாட்டுக்கு வேண்டிய சலுகைகள் எல்லாம் இப்போ விடாமல் பெற்றுக்கொள்வோம்ட்டான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அதிகாரங்களை தவிர மற்றதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறோம். வேளாண்மை தொழில் அதிகாரம் வேணும். இப்போ சில பொருள்களுக்கு தமிழ்நாட்டில் விளையிறதுக்கு வந்து வெளிநாட்டில் வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்ம விற்க முடியாது. வெளிநாட்டு சந்தைக்கு நம்ம போகவே முடியாது, இந்திய அரசாங்கம் அனுமதித்தால் தான் உண்டு. இப்போ அந்த அதிகாரம்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எது வேணாலும் டீல் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து இப்போயே பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து வெளிநாடுகளில் வசிக்கிறதுனால நிறையா பொருள்கள் இங்கேருந்து மார்க்கெட் ஆகுது. இப்போ நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கிறவங்க நல்ல மார்க்கெட்டோட நல்ல லாபமாக நடத்திட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெளிநாட்டு கம்பெனிக்கு, வெளிநாட்டு நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அனுப்புறது தான். இங்கேயே பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதுக்கு தரச்சோதனைகள்லாம் பலது இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பண்ணி அனுப்பிடுவாங்க. அதை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இயற்கை வேளாண்மையில் பல பேர் இன்றைக்கி லாபகரமாக பண்ணுறதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் வெளிநாட்டை நம்பி தான் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டை நம்பி பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி வந்து போட்டிக்கு எல்லாமே வந்துட்டு இருக்குது. அது இலவச அரிசிங்கிறான், அதன் வழியாக வரும்போது அவன் அந்த அரிசியை கொடுக்குறான், அப்படி ஆகிட்டுக்குன்னு வச்சுங்க. அதனால் தொழில் வேளாண்மை தொடர்பான அதிகாரம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வேணும் என்ன சொல்கிறோம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.